ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம கத்திரிக்காய் ஃப்ரைலாம் பண்ணோம்னா, கத்திரிக்காய் வந்து வறுவல் மாதிரி பண்ணும்போது அதில் கொஞ்சமாட்டு நம்ம என்ன செய்யணும்னா, கடலை மாவு போடணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் கடலை மாவும் போடுங்க. நல்லா உதிராமல் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. மசாலா வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன், அப்புறமா வரமிளகாத்தூளுங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பொடிங்க. பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டுலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ கத்திரிக்காயில் இருக்க தண்ணியை அதை எடுத்துக்கிடும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு பிரட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரி போட்டு முக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா ஈரம் விட்டு வந்துடுங்க. அதில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கெலாம் அப்படியே சாப்பிடலாம். சும்மா பஜ்ஜி மாதிரியும் சாப்பிடலாங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க. நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. அப்படியே வெறும் மசாலா மட்டும் போட்டு வச்சுருக்கோம். நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. எம்மி எம்மி கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.